பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். நம்ம எல்லாரும் பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நம் பாவத்தை அறிக்கை செய்யும்போது அவர் நம் பாவத்தை மன்னித்து இளைப்பாறுதலை தருகிறார். இன்னும் அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்பத்திற்காகவும், பிள்ளைகளுக்காகவும், தேவைக்காகவும், சுகத்திற்காகவும், விவிதமாக அநேக காரியங்களுக்காக நாம் வருத்தப்படலாம். ஆனால் குழந்தை இல்லாததினாலே மிகுந்த மனபாரத்துடன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். கர்த்தர் அவள் பாரத்தை நீக்கி இளைப்பாறுதலை தந்தார். அவளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அதே போல 12 வருஷமாய் பெரும்பாடினால் வருத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு உன்னுடைய வருத்தம் என்ன? எதற்காக நீ வருத்தப்படுகிறாய்? உன்னுடைய பாரம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வா. அவர் இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆமென்.